வித்தியாசம் வருது. அடிச்சு மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்கு தான் இப்போ இழக்கிறது இந்த தொழில். தூண்டில் எல்லாம் வச்சு உங்களை தூண்டிலும் போடுறது ஒரு போட்டில் போடுறதா? தோணியில் தோணியில். இப்போ போகிறீங்க? இப்போ கொஞ்சம் இதாக போவோம். போய்க்க சொல்லுங்க வாரம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலி. இங்கே சவுக்கம் காட்டுக்கு நிற்கிறோம். எங்கேண்டா மட்டக்களப்பு தலவாயின்ற இடம், சவுக்கடி என்ற இடம் ஏறாவூருக்கு கிட்டே இருக்குது. இங்கே தான் வந்திருக்கிறோம். இப்போ வந்து கிராமத்து சமையல் வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு அம்மா அண்ணாவையும் கேட்டு சமைக்கிறதுக்கு மீன் கறி அதுவும் கடற்கரையில் பிடிச்சி ஒரு வித்தியாசமான காணொலி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். கடற்கரைக்கு வந்துட்டோம். இந்த அம்மாண்ட வீட்டை போடுறோம். நீங்கள் தொழிலுக்கு போட்டு வந்துட்டீங்களோ? போகல, இதை காணாது. ஏன் போகவில்லை? இதை கொஞ்சம் சிவப்பு காணாது. சரி சரி. லைன் தான் இதுக்கு சுத்தம் செய்து வைக்கிறீங்களோ அடிக்கடி? இவ்வளோ கயிறு சிக்கப்படாதோ? டெக்னிக்காக வைப்பீங்க. கட்டி வச்சிருக்கிறேன். ஒரு குட்டி கிணறு உண்டு, 2 அடி விட்டம் தான் இருக்கு. ஒரு பைப்பை தாட்ட மாதிரி இருக்கு. அப்படித்தானே இங்கே? சரி சரி. இப்போ இந்த வீட்டில் தான் நாங்கள் இன்றைக்கி சமைக்க போகிறோம். பாயோண்டு தரையினோம், ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஆமாம், என்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அரிசி எல்லாம் இருக்கா? சரி சரி. மீன் என்ன இனி தான் நான் பாரு மேம். சரி சரி, அதையும் பார்த்துட்டு பாரு. சரி. இங்கே பாருங்க, கரை வேலை இழுத்து கொண்டிருக்கீங்கன்னா இந்த மீன்களை பிடிச்சா இந்த பூடையை வச்சு தான் கொண்டு வருவீனா. அரிசி கழுவுற. என்ன அரிசி அம்மா இது? நாட்டு அரிசி. ஏன்னா எங்க இடத்துல சிவப்பு அரிசி இல்லை, குத்தரிசி இல்லை சமைக்கிறேன் நாங்கள் யாழ்ப்பாணத்தில். இங்கே மாறி வெள்ளை. இங்கே பாருங்க, பேனை காய்ச்சிருக்குது. அஜீவன் என்ன என்ன இப்போ மரக்கறியும் வைக்கணுமா? கேட்ட வண்டிக்காய் அல்லது கத்தரிக்காய் நாங்கள் இதண்டால நீங்கள் வைங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு மட்டக்களப்பு சாப்பாடு சாப்பிட போகிறோம். நீ எல்லாம் உரிமைக்குலாம் வைக்குது. அடுப்பு மூடியாச்சு, சோறும் போட்டுட்டா நீ சமைச்சு தர போறாவ. சமைச்சு சாப்பிடுக்கு போங்க. ஐயா வலிக்கிட்ட. ஐயா எங்கே போகிறீங்க? என்ன வேண்ட போகிறீங்க? கத்தரிக்காய். சரி, வேண்டிட்டு வாங்க. வேறு வந்து இதுக்கு ஓடி போயில அவருட்டி கொண்டு தான் போகிறார். அவர் நாய்க்குட்டியை பின்னால் போகுது. சட்டியை கழுவுறா, மீன் சமைக்கிறேன். அம்மா வெத்துற போடுறா. ஐயா வராரு அவங்க. ஐயா வராரு வேற கத்தரிக்காய் வேண்டிக்கணும். நடந்துதான் பாரு. வேண்டிட்டீங்களா? எவ்வளோ ஐயா? 200 கத்தரிக்காய் 200. இப்போ என்ன செய்ய போகிறான்டா, பூசணிக்காய் பொரிக்க போகிறாவா. முதல்ல நாங்கள் பார்க்க போகிறோம் பூசணிக்காய் பொரிய. இங்கே அப்படித்தானா? நல்லா இருக்குமா பொரியல்? இங்கே எவ்வளோ பூசணிக்காய் போகுது? கிலோ 200 ரூபா போகுது. இந்த ஒரு கட்டை எவ்வளோ அம்மா? 20 ரூபா. இந்த காசுங்கிற இடத்துல சும்மா விளையும். இப்போ அவன் வீட்டுக்குள்ளே வாரோம். நீங்கள் இங்கே தானே தாங்குறேன் நம்ம சட்டியில் வச்சிருக்கீங்கன்னா. இந்த சமையலரை இங்கே புட்டை வச்சு கொடுக்குறவாம்மா. அப்படி இருக்குண்ணா, உள்ளேயும் சமைக்கிற மாதிரி இடம் இருக்கு. அப்போ இது உங்களோட சொந்த இடமோ? அங்கத்து காணி எல்லாம் கரையோர பகுதியில் அரசாங்கத்துக்குரியது தானே. ஆமாம்.
ஏன் வேண்டையில் வெளியால காசும் இல்லை நம்ம வச்சுக்கிட்டாதானே நம்மளுக்கு அவருக்கு புட்டை எவ்வளோ கொடுக்குறேன் நீங்கள் காலமே 200 ரூபாய் கொடுக்குறாங்க கறியும் கறியும் என்ன ஒரு கறி? கறி ஒரு மரக்கறி ஆ 200 ரூபா உங்கள் இடத்துல சரியான விலை அதெல்லாம் அவ்வளோ 100-400 வரும் மீன் கறியோட கொடுக்க மாட்டோம் ஒரு மீன் கறி ஒரு மரக்கறி மரக்கறி என்ன வைப்பீங்க மரக்கறி ஒரு நாளைக்கு கிழங்கு சொதி வைப்பேன் ஒரு நாளைக்கு வெள்ளரிக்காய் சொதி வைப்பேன் ஆ ஒரு நாளைக்கு கத்தரிக்காய் இப்படி சொதி வைப்பேன் இல்லை எப்படியே தண்ணியை கொண்டு போய் குடிக்கிறாரோ நாளைக்கு ஊத்துவேன். வெயிலுக்கு வெயில் காத்தா? ஆ பேசிட வேணாம். அம்மா வடிவா கதைக்கிறார் நம்ம வளைச்சி தண்ணியை ஊற்றுனா அப்போ அம்மா கிட்ட சந்தை இருக்கோ எப்பா அவருக்கு போகணும் நானே புதுவழியே இருக்கோ கிட்ட கடையில் சின்ன கடை சின்ன கடைகளுக்கு அதில் நம்ம வைக்கிறதுக்கு இது ஏறதுக்கு காணாது தானே ஐயா ஆமாம் நம்ம அங்கே போய் பண்ணா தான் நம்மளுக்கு காணும் சோறு அவிஞ்சிருக்குமா இப்போ ஓ உடனே அவியுமே இந்த அரிசி புத்த அரிசி காரணம் இருக்கு கழுவி போட்டாங்க ஆ சரி 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 கஞ்சி வடிக்கிறீல்ல அப்படியே அப்படியே கஞ்சி வடிச்சா மரம் அதில் என்ன சக்தி சத்து இருக்கா அதானே அது தாங்க தண்ணி இந்த குடத்துக்குள்ள குடத்துக்கா தண்ணி வச்சு பக்கத்துலேயே வர போகிறாக்கள் நல்லா ஆதரிக்கும் ஓ சாப்பாடுல வராக்கள் சாப்பாடு சமைச்சு கொடுக்கும் அது பஸ்ஸில் வராக்கள் கத்தரிக்காய் வெட்டுறாமா அப்போ எத்தனை பிள்ளை இல்லாமா எனக்கு 6 பேர் மணி ஆ 6 பேரும் கல்யாணம் கட்டிட்டாங்க 6 பேரும் கல்யாணம் கட்டிட்டாங்க நாங்கள் 2 பேரும் தான் அவருக்கு வருத்த காட்டு ஆ கட்ட போடுறா நல்ல பவர் தானே கத்தரிக்காய் ம் புழு இல்லை புழு இல்லாத நல்லதோ புழு உள்ளது நல்லதோ புழு உள்ளதானா நல்லது மருந்து அடிச்சது இல்லையா மருந்து இல்லாத கத்தரிக்காய் புழு இருக்காதுனே மருந்து அடிக்கிற கத்தரிக்காய் புழு இல்லை இல்லை ஆ சரி சரியா நீ இது என்ன பால் கறி வைக்க போறீங்களா இல்லை ஓ ஓ பார்க்க மத்தியானத்துக்கு சாப்பாடு பண்ணுறீங்களே உங்கள்ட்ட ஒரு தரம் எடுக்கிறான் நான் கேட்டா சமைச்சு கொடுக்குறேன் கேட்டா தான் மற்றபடி காலமாக தான் தொழிலுக்கு போகிறாங்கல்லன்னு ஓ அவங்க காலையில புட்டு சாப்பிடுவாங்க மத்தியானத்துல சோறு அப்படி கேட்டாங்கன்னா சமைச்சு கொடுக்குறேன் நான் எவ்வளவுமா 150 ஆ இங்கே விலை தானே அப்போ தேங்காய் அங்கே 120 இப்போ கூடிய முந்தி 60-50 ரூபாய்க்கு பண்ணுறாங்க இப்போ கூட ஓ ஐயா தேங்காய் மட்டும் தந்துட்டார் அம்மாவுக்கு அப்போ நீங்கள் தான் ஃப்ரீ கொடுக்குறது அப்போ ஆ உப்பு பட்டியெல்லாம் பக்கத்தில் இருக்க எரியாதோ அந்த எரியா பத்துது ம் நூன் தொடர்ந்து இங்கே வாசல் அந்த நெருப்பு பத்துது அது அந்த இதில் எடுத்து போய் உருவிடும் உப்பு இப்போ என்னடா இதை பொரிக்க போகிறா போடாங்கம்மா உங்களை எண்ணெயை விட்டுட்டு ஒன்று காணும் மறுபாதி அப்போ ஐயா பிறந்தது இந்த ஊர் தானோ வா பேராவூர் வா அம்மா பிறந்தது அப்போ
லவ் பண்ணி சேர்த்த நீங்கள் சிரிக்கிற ஐயா குழப்படியோ நல்ல மனுஷனு சிரிச்சு கொண்டு வாரார். சண்டையும் வாரான் சமாதானமும் வாரான். சண்டையும் வாரான் அதான் குடும்பத்துக்குள்ள வாரானே. அப்போ நீங்கள் மீன் தொழிலாம் பிரதானமா என்ன? நம்ம கடத்தில் தான் போகிறோம், கடவுளுக்கு தான் போகிறோம். இந்த பின்னேரம் போகிறீங்களோ? இதே வைக்கு தான் போவோம், இந்த லைன் போவோம். உங்களுக்கு போட் எல்லாம் இருக்கோ? போட்டு நான் தோணிலாம் போடுறேன். தோணி நம்மளை பொடியன்கள் தான் போட்டில் வரும். அதில் அங்கே அந்த பாயில் இடம் ரெண்டாம் பால் முடிய போகிறா. இப்போ பார்த்தோம்னா இங்கே எல்லாம் பொறிஞ்சு விட்டுருக்குது. இப்போ அப்படி போகிறோம். ஐயா வந்து என்ன செய்கிறாருன்னா வெத்தில் போடுறாரு, கலாச்சி போடுறாக்கு. வேறு என்ன சமைக்கிற நீங்கள் இங்கே? மீன் தானே? இறைச்சியல் வண்டி சமைக்கிற இல்லையே? இறைச்சி சில நாளில் சொன்னாங்க கோழி சமைப்போம். பொறிச்சி மெத்த பக்கம் திருப்புறா கேட்குற வாசம் வருதுண்ணா. யாழ்ப்பாண சாப்பாடு சரியில்லையா தான் செய்து தாரேன் மட்டக்களப்பு சாப்பாடு. இப்போ கருவாடையெல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறார். நைட்டு காயப்படு நீங்கள் என்ன கருவாடு இருக்குமே? இல்லை பிரச்சனை இல்லை. காஞ்ச கருவாடு அந்த சட்டிக்கே இருக்கிறேன். பாப்பம் எப்படி இருக்கேன் அண்டையா சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நீங்களே வேண்டி போடுறதுண்ணா கருவாடு? என்ன மீன்? கீரி. தலையை பிக்கணுமே. ஒரு கிலோ 100 ஒரு நாளைக்கு 150 ரூபா போகும். அன்றைக்கு 200 ரூபா போனது. வண்டி கொண்டு போறீங்களா? வேண்டி கொண்டு மீனை கொண்டு போறோம், அப்படியே இதாயிடுது. இல்ல கருவாடு நல்லா இருக்கு. ஆனால் கிரந்தி என்று அப்படி சொல்றது சில பேர் கடிக்குமே இந்த மீன். சில பேர் அப்படி வதக்கிறவே என்ன தெரியும். மரட்டி எடுக்கணும் போட்டு சுஷி மறக்கலாது. நீங்கள் கூட இந்த ரொட்டியை காலமாக சாப்பிடுனாங்க. அல்ல இந்த ரொட்டியும் 150 ரூபாய்க்கு விற்கணும். பரோட்டாவோட கீரி மீனோ? கீரி மங்கி என்று சொல்றதோ? இதே நேற்று பிடிப்பட்டது. இது என்னது? என்ன தேவைக்காண்டி தான்றீங்க? வீட்டு தேவைக்கா? வீட்டு பானைக்கு கருவாடு. இது எவ்வளவு விற்பினேன் கருவாடண்டா? கருவாடண்டா இப்போ 1000 விற்பாங்க. ஆனால் கருவாடு இப்போ போடையில காணாது. காணாது? ஏன் போடுற மீன் காணாது. இப்போ தான் கொஞ்சம் படுது மீன். சரி நேற்று வந்து நாங்கள் ஒரு 100 கிலோ பிடிச்சி நம்ம வந்தாங்களே டிராக்டரில். அதே டிராக்டரில் வேறு வாடிகள், நம்மளோட வாடிகள் கொஞ்சம் குறைய. சரி என்ன அதை நாங்கள் சமைக்க கொடுத்துருக்குறோம் இந்த அம்மா வீட்டை. அதான் நாங்கள் ஒரு வீடியோ எடுக்க வந்தோம். இங்கே பாருங்க இன்னும் இழுத்து கொண்டு இருக்கோம். இதை முடிஞ்ச அப்புறம் மீன் வேண்டி சமைக்க போகிறோம். என்னடா நல்ல வாசம் வருதுண்டா. இங்கே கதிவன் சொல்லிட்டே கருவாடெல்லாம் போட்டு பொறிக்கிறாவா? கருவாடை பொறிச்சிட்டு பிறகு கறிக்க வைக்கிறதா? இது வண்டிக்காய் இது என்ன கத்திர என்ன பூசணிக்காயோடையா? இந்த வாசம் பாப்பம் இன்னைக்கு சாப்பாடு அம்மாண்டே. நம்ம பூசணிக்காய் பொறிச்செடுத்து இந்த கருவாடை போட்டு பொறிச்சிட்டு. ஆனால் இந்தியாவில் வந்து ஒடிக்கிறா என்னத்துக்கு அம்மா? இது எல்லாத்துக்கும் இது போடுற நீங்களே? இந்த கருவாடு உப்பு எல்லாம் போட்டு நீங்க தான் காய வச்சு செய்யுங்க. மண் வராம
தலையை என்ன செய்வீங்க அறியுறது? கத்தரிக்காய் கறி வைக்கிறோம். அதுக்கு கருவாடு போட்டு கொண்டிருக்கிறா. அம்மா சரியாக குயிக்காக இருக்கிறா. நாங்கள் அந்த கத்திரிக்காய் போகிற கட்டத்துக்கு அங்கே போயிட்டோம். பட்டுன்னு நடந்து கொண்டிருக்கு வேலை. இனி பெரிய பெரிய வேலை ஒன்று இருக்குது. என்னென்னா மீன் வேண்டுறது. இப்போ இழுவ வேலையில் என்னென்னு சொல்கிறது, கரை வேலை. கரை வேலையில் இப்போ இழுத்து கொண்டு இருக்கிறோம். 2 மணித்தேலமாக இழுக்கினோம். இன்னும் 3 மணித்தேலம் ஆகும் போல் இல்லாமல் பசிக்குது. நேரம் கிடக்கு 9:50. சரி, கத்தரிக்காய் கறி ரெடி ஆகிட்டு டேஸ்ட் பார்க்குறா. எப்படி இருக்கு? எனக்கு காணாதா உப்பா? என்ன பால் விட போறீங்களா? இங்கே சொதி ஃபேமஸ் என்ன? சொதி கொடுக்குற வைக்கிறவே நான் போடுவா பொதுவா சாப்பாடுக்கு. இதே ஒரு பால் கறி மாதிரி தான் வருது. மீன் கறி ஆக்குனா பால் கறி முக்கியம் தேவை. பெப்சி சோடாவை பிளேண்டி குடிக்கிறார். இல்லை பிளேண்டி தான். நன்றி ஐயா. எப்படி இருக்குது? நம்ம கருவேப்பிலையெல்லாம் போட்டு சிலரிக்குன்றது. சரி, இறக்கி வைக்கிறா. அப்போ அடுத்து என்ன செய்ய போறீங்க இனி? மீனை வேண்ட வழியா சரி, எல்லா வேலையும் முடிச்சு நேரத்துக்கு முடிஞ்சிடுது. குயிக்காக செய்கிறீங்க, வேகமாக செய்கிறீங்க. வேலை செய்யணும் படிவேன். 6 பிள்ளைகளை பெற்று வளர்த்தேன் சும்மா வேணும். இப்போ சரியான வெயில். தொப்பி தான் கொண்டு வர மறந்துட்டோம் இந்த ட்ரிப்புக்கு. இப்போ என்னென்னா கரவலை இழுத்து கொண்டு இருக்கி நான் முடியுது. நாங்கள் வெயிட் பண்ணி எல்லா கறியும் அண்டி வச்சுட்டா. இப்போ நாங்கள் பாருங்க, நான் ஒதுங்குது கிட்ட வந்துட்டாங்க. இப்போ ஓடி போகணும். ஐயா முன்னுக்கே போட்டார். பருந்தெல்லாம் அடிக்குது. நல்லேண்டா அப்படி அடிக்குது. வந்தாச்சு. என்ன மீன் காட்டுறது பிடிச்சி வித்தியாசமாக எது இருக்கோ? வித்தியாசமாக இருக்கு. கீழே வந்து நிற்குது மீன். மீனில் செதில் அடிச்சு செதில் இங்கே வந்து கூட வந்து ஒட்டியாச்சு. கீரி மீன் தான் கூட அப்படி போயிட்டுருக்கு. பருந்து எடுத்து கொண்டு போகுது. கழுவினம் சரி. கூட போங்க மத்த அவரை கூட போங்க. கொடுத்து பண்ணிட்டோம். இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போறோம். போறேன்.
மண்ணை வல்லது முறாக்க வேறு பேரையில் இல்லை சின்ன தாங்களே இப்படி பண்ணி சமைக்கிற நீங்களா பெருசா வேண்டாம் இதை விட பெருசும் பண்ணுறதா நினைப்பாங்க அப்படி ஆசையாக இருக்கு பார்க்கவே நாய்க்குட்டி சார் 2 வட்டி முடிக்கிறீங்க மங்கு மங்கு பட்டுறாண்டு கேட்டவன் எனக்கு என்ன பிள்ளைங்க இல்லை என்னது அப்படின்டா அப்படின்னா சின்ன கீரி மங்கு பட்டுறாண்டு ஓ கீரி மீன் குட்டி மீன் பட்டது அதுதான் நிறைய வருது ஒரு 100 கிலோ அப்படி வரும் ஆனால் மீன் குறைவாம இப்போ மீன் இல்லையாம் சீசன் இல்லையாம் அழுகுறாண்டெல்லாம் செதில்கள் அதெல்லாம் எடுத்து பிச்சு காசையெல்லாம் கழுவிங்க நீட்டாக வச்சுருக்குறான் சரி அம்மா சமைக்க வலிக்கிட்டா இது நீங்கள் இறக்கிறதா வேண்டுறீங்களா முதலே எல்லாம் போடுறதா தூளை போடுற அம்மா வெங்காயம் தேங்காய் பால் புளிய போகிறா முதலும் புளிஞ்சவா கொஞ்சம் மிச்சம் இருக்காகுமே எனக்கு விடக்கூடாதே வா மீன் கறிக்கு இல்லை கேட்குறேன் உங்கள்கிட்ட இதுவும் படிக்க வர்ற நீங்கள் பால் விடுறா வெங்காயம் கொண்டு வந்துட்டு ஐயா கழுவின மீன் விளரக்கூடாது அப்படியே கொதிக்கப்படுறதா மிளகாய் தூள் எவ்வளோ 1 கிலோ 1100 ரூபாமா என்ன இங்கே மட்டக்களப்புலையாம் என்ன புளி அது கொரக்காப்புளி கொரக்காப்புளி வேறங்க ஒரு காட்டுங்க கிட்டவா இது அப்படியே போட்டு விடுறதா கழுவிட்டு கொரக்காப்புளியை அப்படியே போடுறோம் இங்கே இடத்துல பழப்புளி ஏன் கூடாது கத்தி சொல்லியிருக்காங்க எனக்கு இங்கே ஐயா அம்மாட்ட இப்போ வெங்காயம் பண்ண போகிறோம் பச்சை மிளகாய் போடுற இல்லையா வெங்காயத்தில் பச்சை மிளகாய் போடுவீங்க ஒரு மாதிரி தானே பொதுவாக சின்ன வெங்காயம் தான் பாவிக்கிறேன் இதை விட சின்ன இருக்கு நாட்டு வெங்காயம் சரிண்ணா எல்லாம் போடுறா வச்சாச்சு
நிறைய விடணும் நடக்குது சோறு இது ஐநூறு இது தனி போல அக்கா கடவுள என் அம்மா பிக்கிறீங்க மணக்கும் இந்த பிறகு சவுக்கங்காடு கறி கொதிக்கிற கொதிய பார்க்கவே ஆசையா இருக்கு வாசம் இருக்கு வேற எல்லாம் ரெண்டையும் சாப்பிட்டுட்டு ஓகேயா டேஸ்ட் உப்பு புளியெல்லாம் காணுமா இனி கருவேப்பிலை எப்போ போடுறது உப்பு போட போறா இனி எவ்வளோ நேரத்தில் இறக்கலாம் அவசரப்படுத்தில கேட்குறோம் கொதிக்கணுமே கருவேப்பிலை போட போகிறது இறக்க போகிறா வங்கரி ஆமாம் கரெக்ட் போகிறேன் வாங்க சோறு கூட்டத்துக்கு ரெடியாக இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் சோறாக போடுங்க பிறகு போடுவோம் சரி காணும் காணும் அம்மா ஓ நாங்கள் கொஞ்சம் குறையாக தான் சாப்பிடுவோம் எல்லாம் போடுறா போட்டுட்டா இன்னொரு போடுறா தண்ணி வைக்கிற கண்ணி நம்புறா எந்த சாப்பிடுவோம் தானே பாய எடுத்து வாங்க விட விரிச்சு பொரியலை நான் வைக்கிறேன் நன்றி கஞ்சி இருப்பாங்க எப்படி இருக்கு நீங்களும் சாப்பிடுங்க 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 எல்லாம் சாப்பிட வலிக்கலாம் எப்படி இருக்கு நீங்க வச்ச கறி நல்லா இருக்கா மட்டக்களப்பு விருந்து இன்றைக்கு ஒரு வேட்டை மீனை சாப்பிட்டு பார்ப்போம் மீனை பாருங்க எப்படி வந்திருக்கு இல்லையா ஆமாம் சுடு இங்கே பாருங்க மீன் இந்த பூசணிக்காய் பொரியல் இது இன்றைக்கு ட்ரை பண்ணணும் பூசணிக்காய் ஒரு பெரிய வழி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கு மீனை பாருங்க முறை மீன் தசை ஒரு வித்தியாசமான டேஸ்ட் ஏத்தடி பொரியல் மணியாக இருக்கும் அந்த சொதி வச்சது என்னதுக்கு கடைசியா சாப்பிடுறதா எனக்கு கொஞ்சம் தண்ணி குழம்பா வேணும் என்ன அதான் கறி குழம்பு எனக்கும் விட்டுடுங்கம்மா நிறைய பேர் சாப்பிட்டு பூசணிக்காய் பொரியல் நல்லா தான் இருக்கு அனைத்து சாப்பிடுங்க நான் வரக்கூடாது சாப்பிடுங்க இப்போ போயிட்டு வெண்ணீர் எவ்வளோ 280 எப்படி இருக்கு நல்ல காரமாக நல்லா இருக்கு அமைதியாக சாப்பிடுங்க பூசணிக்காய் கொஞ்சம் இனிப்பாக இருக்குதா இது சுரக்காயா இது சுரக்கா அது வேறு இது சுரக்கா பூசணிக்காய் வேறு கொஞ்சம் தண்ணியாக விடுங்க கொஞ்சம் விட்டா காணும் சரி ஓகே நன்றி நன்றி
அதை குழம்புக்காமா உங்களுக்கு கொஞ்சம் மேங்க வேணாம் வேணாம் சாப்பிடும் இதை விட கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பதிவன் முடிச்சுட்டு இருக்கிறேன் நான் இன்னும் முடிக்கல நல்லா சாப்பாடு நன்றி அம்மா கையை கழுவு கொண்டா கோப்பையை நான் கழுவேன் கொட்டி போடுமா நான் சிலோவா சாப்பிட கொண்டிருக்கேன் நான் பூசணிக்காய் மட்டும் தான் சாப்பிடல மீன் எல்லாம் முடியுது கொஞ்சம் முள் இருக்குண்ணா முள் இருக்கு நல்லா இருக்குண்ணா அப்படி ஒரு சாப்பாடு மட்டக்களப்பு சாப்பாடு வெள்ளைச்சோரோட அந்த நெத்தலி பொரியல் மீன் எல்லாம் நாங்கள் அந்த மீன் சாப்பிட்றதில்ல யாழ்ப்பாணத்தில் இல்லை நல்லா இருந்தது அம்மா சரி இப்போ நான் கோப்பை கழுகிட்டு வரேன் இந்த கடற்கரையில் இருக்க தண்ணி ஓகே ஐயா போட்டு வரேன் பெத்தில பாக்கம் போட்டுட்டேன்னா கசிவன் போடையில உண்மையா சரி நாங்கள் சாப்பிட்டோம் நல்ல சாப்பாடு இப்படி ஒரு நேரடியாக மீனை போய் வேண்டி அந்த அம்மாவும் ஐயாவும் உடனே சமைச்சு தந்தவ வேற லெவலாக இருந்தது இல்லை சிரிக்கிறீங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் மட்டும் ஆதரவு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்